கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நாம் தியானிக்கும் போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். ஹல்லேலூயா. தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமையை யோசிக்கும் போது ஒரு மனுஷன் தவறான். நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போது பாவம் நிவர்த்தி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கிருபையும் சத்தியமும் எப்போ எனக்குள்ள வருது அப்படின்னா, நான் நன்மையை யோசிக்கும் போதுதான் கிருபையும் சத்தியமும் எனக்குள்ள வருது. 24 மணி நேரம் நான் நன்மை யோசித்தால் என்னுடைய இதயத்துக்குள்ளே கிருபையும் சத்தியம் உண்டு. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ள எப்போ வந்தார்? நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம இதயத்துக்குள்ள வர்றாரு. இன்னைக்கு செய்தி ஒரு நல்ல செய்தி. எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் தீமை யோசிக்கும் போது அவன் வாழ்க்கை ஃபுல்லா வம்பா போயிடும். என்னோட வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல இருந்து வந்ததுனால நான் பைபிள் வாசித்துலாம் பழகலை. சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். அதுக்குள்ள நான் சம்பாதிச்சதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு 50-55 லட்சம் அழிஞ்சிட்டு, அவ்வளவுதான். நான் சம்பாதிச்சு சேர்த்ததெல்லாம் ஒரே ட்ரிப்பில் அழிஞ்சிட்டு. காரணம் என்ன? பைபிள் சட்டம் எனக்கு தெரியாது. இந்த காலவேளையிலே வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்களா? ஒரு சின்னதா நீங்க யோசித்து பாருங்களேன். டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? தேவனை துதிக்கிறீங்களா? 24 மணி நேரம் நன்மையை யோசிக்கிறீங்களா? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஒரு மனுஷன் தீமையை யோசிக்கிறான், அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா தவறுதான். எத்தனை செகண்ட்ல தீமையை யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு இமை பொழுதுல ஒரு செகண்ட், அவ்வளவுதான். அப்படிங்குள்ள தீமையை யோசித்து முடிச்சதாங்க. தீமையை யோசிக்கும் போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. தீமையை யோசிக்கும் போது வாழ்க்கை மாறிடுது. தீமையை யோசிக்கும் போது சத்துரு உள்ள வந்துருதான். தீமையை யோசிக்கும் போது குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. தீமையை யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யார் சொத்தை கொள்ளடிக்கலாம், எப்படி ஆட்டை போடலாம், எப்படி அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்தலாம், அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. தீமையை யோசித்தால் ஒரு மனுஷன் வம்பா போயிட்டான். தீமையை மட்டுமே 24 மணி நேரம் யோசித்துட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நான் தான் இருக்கேன், தீமையை மட்டுமே நான் யோசிக்கிறேன். என் வாழ்க்கை என்னவா இருக்கும்? வம்பா போயிடும். அதே நேரத்தில் நன்மை யோசித்தால் கிருபையும் சத்தியம் உண்டு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நன்மை யோசிக்கணுமா? நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியம். அதே நேரத்தில் நான் தீமையை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா பாவ வாழ்க்கையா இருக்கும். நான் அழகா ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன்.
பல லட்சங்கள் நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா சட்டம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. தீமையை யோசிக்கும் போது அந்த மனுஷன் தவறிடுவான். 24 மணி நேரம் தீமையை மட்டுமே யோசித்துட்டு இருக்கான். முடிவு என்ன? மரணம். அதே நேரத்தில் 24 மணி நேரம் நன்மை மட்டுமே யோசிக்கான். அவனுக்கு என்ன கிஃப்ட்? பாவம் நிவர்த்தி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்மை யோசிக்க ஆரம்பிக்கணும். நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப நல்லது செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கர்த்தர் கூட இருப்பார். நன்மை செய்வதால் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பாக சர்ச்சில் போய் நற்கரணை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. கையில பைபிள் எடுத்துலாம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை செய்யறேனா தீமை செய்யறேனா பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்களுக்கோ நித்திய ஆக்கினை. தீமையை யோசிக்கும் போதே ஒரு மனுஷனோட நிலைமை ஃபுல்லா பிரச்சனையா மாறிடுது. ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து நல்லா படம் பார்ப்பாங்க, நல்ல செல்ஃபோன்ல பார்ப்பாங்க. தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத ப்ரோக்ராம், தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் பார்த்தா பிரச்சனையா ஓடிட்டு இருக்கும். காரணம் என்ன? இப்போ கையில் இருக்க செல்ஃபோன் கூட நமக்கு சில நேரத்தில் தான் பிரயோஜனமாக இருக்குது. இப்போ யூடியூப் மூலியமாக காலை கேட்குறீங்க, பகல் நேரத்தில் என்னெல்லாம் பார்க்குறீங்க, இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது. தீமையை யோசிக்கும் போது அந்த செகண்டில் தவறிடுதாங்க. அதே நேரத்தில் காலையில் இப்போ ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்குறீங்க, நன்மை யோசிக்கிறீங்க. நன்மை யோசிக்கும்போது உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் கிஃப்ட்டு. 24 மணி நேரம் நன்மை யோசித்தால் நன்மை கிஃப்ட். 24 மணி நேரம் நான் நன்மை மட்டும் யோசித்தேன் அப்படின்னா கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு கிஃப்ட். ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் நான் நன்மை யோசிங்க, 12 மணி நேரம் நான் தீமை யோசிங்க அப்படின்னா அந்த குடும்பம் என்னைக்கு தான் நல்லா இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதாவது 12 மணி நேரம் நான் ஆவியில் இருக்கேன், 12 மணி நேரம் நான் மாம்சத்தில் கன்வெர்ட் ஆகிட்டேன். அப்புறம் என்ன ஆகும்? ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நல்ல செய்தி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு குடும்பத்துல பாவம் நிவர்த்தி ஆனாதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி பார்த்தா வீட்டுல பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேம்ல விளாண்டுட்டு இருக்கும். அம்மா அப்பா அழகா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, என் பிள்ளை வீட்டுலதான் இருக்கு, நல்ல கேம் பார்த்துட்டு தான் இருக்கு, எங்கேயும் போல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு? நல்ல கேம் விளாண்டுட்டு, கண்ணு கெட்டு போயிடும், கண்ணாடி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, படித்த பாடம் ஞாபகத்துக்கு இருக்காது, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செல்ஃபோன் முக்கியமாகி போச்சுல்ல. செல்ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னா உடனே போய் சார்ஜ் போட்டுருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட வாங்கி கூப்பிட்டா வரமாட்டேங்குது, ஏன்னா செல்ஃபோன் அடிமையில் இருக்காங்க. காலம் இப்படி தான் இருக்குது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ நன்மையை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே நன்மை நன்மை நன்மை. அப்ப 24 மணி நேரம் என் சிந்தனைலாம் என்ன யோசிக்கணும்னா நன்மையை மட்டும் யோசிக்கணும். என் சிந்தனைக்குள்ள நன்மையை மட்டும் யோசிக்கணும், என் சிந்தனைக்குள்ள நன்மையை மட்டும் யோசிக்கணும். இப்படிதான் நம்ம பிளான் பண்ணணும். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, யார் சொத்தை எழுதி வாங்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி ஏமாத்தலாம், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், அப்புறம் அந்த வீட்டுல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம அப்படி யோசித்து பார்ப்போம், நார்மலா யோசித்து பார்ப்போம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருத்தன் ஏமாத்தினாலும் நான் நடுரோட்டுக்கு வந்தேன். லாஸ்ட் அவன் செத்து போயிட்டான். காரணம் என்ன? தீமை யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் ஒதுங்கி வந்தேன், நான் நிம்மதியா தான் இருக்கேன், நான் நல்லதா இருக்கேன். காரணம் என்ன? நன்மை கொஞ்சமா யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீமையை மட்டுமே யோசிக்கிறாங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? தவறிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிளானுமே ஒரு குட் பிளானா இருக்காது, எல்லாம் ஃபெயிலியர் மாடலா இருக்கு. ஏன்? தீமையை யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நன்மை செய்யறவங்க என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாங்க, என்றென்றைக்கும். ஏன்னா கிருபையும் சத்தியம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு.
ஒரு மனுஷன் நன்மை யோசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே கர்த்தர்லாம் கூட இருப்பார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்போ அவருடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரணும், என் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படணும், அந்த ஒரு தாகம் இருக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாச்சுனாலே தீமையெல்லாம் வெறுத்துருவாங்க. தீமை எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஓடியே போயிடுவாங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தீமை வெறுத்து வாழ ஆரம்பிச்சாச்சா கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க, அந்த குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கரெக்டாக ஒரு 3 வசனம் நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 3 வசனத்துல உள்ள என்னென்ன கிஃப்டோ நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவ நிவர்த்தி ஆகும். நம்ம வாழ்க்கையில கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தி ஆகணும். அதே நேரத்தில் நம்ம நன்மையை யோசிக்கும் போது நமக்கு சத்தியமும் கிருபை நமக்கு உண்டு. அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்க இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்புனது பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளைக்கான சிறு கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது நாங்கள் நன்மையை யோசிக்கிறோம்ப்பா. எங்கள் சிந்தனையில் கூட தீமை வரக்கூடாதுப்பா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. 24 மணி நேரம் எங்கள் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் வேணும்ப்பா. எங்கள் கண்கள் ஒரு பரிசுத்தம் வேணும், எங்கள் இதயத்தில் ஒரு பரிசுத்தம் வேணும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வேணும். உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னால் முடிந்து உங்களுடைய வல்லமை தாங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தான நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. கிறிஸ்துவனுடைய சாயல்ல அப்பா நாங்கள் பெருகணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரக்கூடாது. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு ரதத்தினாலே வேலை கொட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படட்டும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று பேசும்படி யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து ரதத்தினாலே நாமத்தினால் வானத்திரோட ராஜா. சிங்காசனத்தில் பலங்களை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டசாலை திறந்து ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. சில குடும்பத்தில் போராடி ஜெபிக்கிறாங்க. அவங்களோட இதயத்தினோட வேதனை எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எல்லா குடும்பம் கர்த்தராகிய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று பேசும்படி அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கிட்டுங்க. கற்பத்தனிக்காக ஜெபிக்கிறாங்க. பலகணிகளை திறந்து அப்போ அந்த குடும்ப வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கற்பத்தில் நீ கத்தரால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி விடுறாங்க, கர்த்தர் கூட இருப்பா. திருமணத்தை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட இந்த எல்லா விதமான தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்த பின்பா பல காரியத்தில் குழப்பங்கள், அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டாங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசாங்கப்பா. பரிபூர்ண சுகம் தாங்கப்பா. பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் உடலை கொடுத்து ஆசீர்வதித்து பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். உங்கள் நாமம் மையப்படட்டும். அப்பா பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. காலை வேளையில் சிறுதொழில், இன்னுமா வியாபாரம், இன்னுமா கம்பெனி, விவசாயத்துக்கு போகிறாங்க, போட் தொழில் போடுறாங்க. காலை வேளையில் வாட்ச்மேன் ஜெபினா, செக்ரட்டரி ஜெபினா, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபினா, ஆர்மி ஜெபினா, அதிகாரி ஜெபினா, தலைவர் ஜெபினா, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு கர்த்தர் கட்டிட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா தடைகள்லாம் வெளியே போட்டு ராஜா. நிறைய குடும்பத்தில் பண தேவைகள் இருக்கு. இன்னைக்குள்ள தேவைகளை கர்த்தர் எங்களுக்கு சந்திக்கணும். நாங்கள் எந்த ஒரு மனுஷனையும் போய் அப்பா கையேந்து நிற்க கூடாதுப்பா. பரலோகத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. பரலோகத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தில் தேவையில்ல கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. மனிதனுடைய கண்களில்
தயவுடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறான்ப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எல்லா குடும்ப ரட்சிக்கப்படணும். மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை அப்பா உபத்திரத்தோடு ஊழியம் பண்ணுறாங்களோ அப்பா அவங்க பிள்ளைகள் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. எங்கள் தேசத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு கட்டளை ராஜா. இந்த வருஷத்துல அப்பா தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. தேவ சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. இன்னைக்கு விசேஷமா ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. சொந்த வீடு யாரெல்லாம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து வீடு கட்டுறக்குள்ள எல்லா வாசலும் திறந்து விடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அப்பா வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்தினாலே தேவ கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்தணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குழப்பம் இருக்கோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசிடுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்க சித்தத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல மாந்திரியத்துல பிள்ளி சுனியத்துல ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை எல்லா செத்தகதியில அழிக்கப்படட்டுப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் எல்லா குடும்பத்துக்கும் அப்பா விசேஷமான ஒரு அபிஷேகம் தாங்க ராஜா. புது அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. உங்க பிள்ளைகள் மேல காண்டாம இருக்கிறது விலனை தாங்க ராஜா. நீதிமான் பனைய போல செழிப்பான். ஒவ்வொரு குடும்பம் செழிப்பா மாறட்டும். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்று. இன்னைக்கு உள்ள தேவைதான் சொன்னீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுங்கள். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.